வணக்கம். டாக்டர் ராம்நாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு. ஒரு சின்ன வீடியோ, சந்தோஷமான வீடியோ. இது எல்லாருக்குமே சந்தோஷமான வீடியோவா இருக்கும். முக்கியமா என்ன ஆழமா நேசிக்கிறார்களுக்கு ஒரு சந்தோஷமான வீடியோவா இருக்கும். யூடியூப் பண்ணிருக்கு. அதுல திலீஸ் சிங்கராஜான்ற ஒருத்தர் வீடியோ போட்டு கொண்டு அந்த சேனல் ஒன்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திலீஸ் சிங்கராஜாண்டு அந்த பிலாப்பழங்களை வெட்டி வீடியோ போட அவர் 4 வருடமா அவர் அந்த சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருந்தார். ஒரு நாள் 2 நாள் இல்ல. தம்பியினுடைய உழைப்பு 4 வருட உழைப்பான சேனல். அவருடைய சேனல்ல ஆரம்ப கால வீடியோ போய் பாத்தீங்கன்னு சொன்னா 51 வியூஸ், 12 வியூஸ், 71 வியூஸ், 21 வியூஸ் தான் இருந்தது. நான் அரசியலுக்கு வந்த பிறகு என்னுடைய அரசியலை வச்சு வளர்ந்த ஆக்கள் கனவேர், என்ன வளர்த்து விட்ட ஆக்கள் கனவேர். அந்த உண்மையும் சொல்லத்தானே. உதாரணத்துக்கு ஒரு சில யூடியூபர்ஸ் என்னையும் வளர்த்து கொண்டு தாங்களும் வளர்ந்தாங்க. ஸோ அவங்கள நான் ஒரு காலப்போக்குல போய் எனக்கு எதிராக திரும்பினா அப்புறம் நான் கணக்கெடுக்காம விட்டுருக்கிறேனே ஒழிய நான் ஒரு நாளுமே அவைய என்ன சொல்றது, இந்த யூடியூப் ப்ரொஃபஷன்ல இருந்து திலத்தோணுன்னு நான் நினைக்கல. பட் கணக்கெடுக்காம விட்டுருக்கேன். சரி, நீங்க போய் உங்களோட பாடல சைட்ல இருந்து குளங்க ராசான்னு விட்டுருக்கேன். அதே மாதிரி என்ன வச்சுக்கொண்டு அதாவது இப்ப தங்களுடைய யூடியூப்பை வளர்க்கறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, ஒரு ஆளை கேவலமா விமர்சிச்சு படுகேவலமா கதைக்கிறது. அதையும் சனம் போய் பார்க்கும். என்ன கேவலமா வேண்டாம். எங்கட சனத்தை பொறுத்த வரைக்கும் புட்டுப்பான கொட்டுண்டா தான் அந்த வீடியோ பார்க்கும். வடிவா புட்ட வச்சு நான்டா எங்கட சனம் பார்க்காது அந்த வீடியோவை. அது எங்களுடைய சனத்தினுடைய மென்டாலிட்டி. இப்போ நானும் அப்படித்தான். கார் ஒன்று அடிபட்டுட்டா அடிபட்டு எப்படி பிளந்திருக்கு, முழுக்க போயிட்டோ, கார் தெரியல, தண்ணிக்கு அடிபட்டதா அப்படியே போயிட்டோ, திருப்பி இழுக்கிற வீடியோ வந்திருக்கு. அப்ப இவர் திருப்பி வெசல் பாவிப்பாரோ உண்டு, ஒரு பயம் உண்டு, ஒரு ஆதங்கம் உண்டு. அப்படி பாக்குறாங்களும் இருக்கு. டாக்டர் புதுக்கார் வேண்டிட்டாராம் என்ற உடனே பாத்திய மச்சான் திருப்பி வெளிநாட்டு சனத்திட்ட காசை சேர்த்து புதுக்கார் வேண்டிட்டாருன்னு சொல்லி அதையும் ஓடி என்று பாக்குற இதுன்னு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்னா, இந்த மழை காலங்கள்ல இன்னும் ப்ரிகாஷன்ஸை நீங்க பாய்க்கணும், அதாவது எப்படி சாப்பாடு சமைக்கணும் அப்படின்ற மருத்துவ ரீதியா வீடியோ பார்க்கவே இல்லை ஒருத்தர். சோ என்ன கிழிச்சு திட்டி வீடியோ போட்டதுல அதுல நான் கணக்கு எத்தனையோ 1000 டிஃபமேஷன் வழக்குகளை இவருக்கு அடிச்சிருக்கலாம் ஓடற. இப்ப என்னட்ட ஜோந்தனாக்கள் எல்லாருமே கேட்டது என்னன்னா, டாக்டர் ஏன் நீங்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது? பொறுங்க, அவசரப்படாங்கன்னா குப்பையில கூட்டித்தான் ஆள்றேன்னா. சோ ஒவ்வொரு விளவிளவுல பொறுக்கையில அதை வெயிட் பண்ணுவோம். சோ இந்த யூடியூப்ல வார இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷ்ல வரும். அது திலீஸ் சிங்கராஜான்ற தம்பிக்கு பாசிக்க தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. அதுல கணக்க விஷயம் இருக்கு. போது என்னுடைய படங்களை போட்டு அந்த படங்களை விமர்சிச்சு கொண்டு அடிக்கல நான் யூடியூப்லயும் டிஃபமேஷன் அடிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது திலீஸ் சிங்கராஜாவுக்கு தெரியாது. இப்ப நான் அதுக்கு நீங்கள் அதுல யூடியூப் பாலிசிஸ் போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன மாதிரி இவர் என்ன டிஃபைன் பண்ணி இருக்கிறார்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். சான்ஸ் கொடுத்து வெயிட் பண்ணி கொண்டே இருந்தேன். 4 வருஷமா 9800 ஃபாலோவர்ஸ் சேர்த்த தம்பியினுடைய அக்கவுண்ட் இப்போது பெர்மனண்டா இல்லாம போயிடுச்சு. அக்கவுண்ட் இருக்கு, 90 நாள் கழியா ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்கவுண்ட் டிலீட் ஆகும். ஒரு போட்டோவோட தம்பி திலீஸ் சிங்கராஜா போடலாது. அன்லஸ் அதர்வைஸ் இந்த இங்கிலீஷ் திலீஸ் சிங்கராஜாக்கு விளம்ப தெரியாது. தச்சு தவறி நான் அடிச்ச ஸ்ட்ரைக்க நானே எடுத்து விட்டா திலீஸ் சிங்கராஜா பாவம், அவருடைய வருமானம் பிழைஞ்சு போயிட்டது. இவரை நானே எடுத்து விட்டா தம்பி என்ன செய்வார் என்றால் சில இடத்துல திருப்பி வீடியோக்கள் போடலாம். இப்ப நான் பார்த்தேன் கன இடங்கள்ல கேவலமா கதைக்கிறது, நான் காசு வேண்டி காசு ஏத்தினார் போய் எத்தனையோ 1000 டிஃபமேஷன் அடிச்சிருக்கலாம். ஆனா நான் பார்த்தேன் என்னண்டா அது ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கா தான் நான் அதை பார்த்தேன். அதாவது உதாரணத்துக்கு ஐபிசி போன்ற ஊடகங்கள்ல ஒரு 10 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு லட்சக்கணக்கில் வேண்டுவார். சோ நான் அவ செய்யற அந்த ஊத்தவாளி வேலையில நான் பாக்குறேன் என்னடா தம்பி காசு இல்லாம வேலை செய்றீங்க. அர்ச்சுனாக்கு தேர்தல் நேர அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு காசு இல்லாம வேலை செய்றீங்க. நான் எப்படின்றதே என்னுடைய சமூகத்துக்கு நல்லாவே தெரியும். சோ சரி ராசா, நீங்க குளருங்கோட நான் விட்டு இருக்கிறேன். அறிவுள்ள யாராவது ஒரு ஆள் யூடியூப் வச்சிருந்தா ஒரு நாளுமே நெகட்டிவான இதை ரன் பண்ண மாட்டணும்.
ஏனென்றால் நெகட்டிவ் மார்க்கெட்டிங்ன்றது பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்கை விட, மீடியா மார்க்கெட்டிங் படிச்சாக்கிறது தெரியும், பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்கை விட, உதாரணத்துக்கு ஒரு வாழைப்பழத்தை கையில வச்சுக்கொண்டு இந்த வாழைப்பழம் இவ்வளவு நல்லது என்று சொல்றதை விட இந்த வாழைப்பழம் ஒரு கெட்டது என்று சொன்னா அந்த கெட்டதுன்றதை தான் சனம் ஓடி போய் பார்க்கும், நல்லதை பார்க்காது. அதே நேரத்துல சொல்ற அந்த கண்டனை பப்ளிக் டொமைன் வெரிஃபை பண்ணும். அது எனக்கு இதுக்கு மேல விளங்கப்படுத்த தெரியாது தமிழ்ல. அதாவது இப்போ ஒரு 1000 பேருக்குள்ள நாங்கள் போய் ஒரு அங்கர் பட்டியல், அங்க சண்டைக்கு வந்துருவாங்க அங்கருக்கு, நாங்கள் போய் ஒரு புதுசா ஒரு வாழைப்பழ பிராண்ட் விற்க வேணும். 1000 பேர், 1000 பேருக்கும் இது நல்ல வாழைப்பழ பிராண்ட் சொல்லி நாங்கள் கொடுத்தா அந்த 1000 பேர்ல அந்த நெல்லை மட்டும் சொன்னதுக்காண்டியே 200 பேர் தான் கையில வேண்டி பார்ப்பாங்க, 50 பேர் தான் சுவைச்சு பார்ப்பாங்க, 10 பேர் தான் இது நெல்லை பண்ணி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த 1000 பேருக்கும் இப்படி ஒரு வாழைப்பழம் இருக்கு, வேண்டாதெங்கோ வீடியோ போட்டா 800 பேர் வேண்டுவானுங்க, 500 பேர் திண்டு பார்ப்பானுங்க, 300 பேர் ஃபேன் ஆயிரும். இதுதான் மீடியா மார்க்கெட்டிங்ல இருக்கிற நெகட்டிவ் மார்க்கெட்டிங் எஃபெக்ட் சொல்றேன். நீங்க அதை கூகுளே அடிச்சு பார்க்கலாம். நெகட்டிவ் மார்க்கெட்டிங் எஃபெக்ட் சொல்றது என்னன்னா, நான் சில நேரங்கள்ல நான் என்னுடைய புது ஃபேஸ்புக்ல 23,000 ரியாக்ஷன்ஸ் அந்த ஒரு வீடியோ உண்டு. கௌசல்யா நரேந்திரன் என்னுடைய தேரை ஓட்டுற வீடியோ ஒன்று இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீஸ் ஆர் பர்பஸ்லி டன் நெகட்டிவ் மார்க்கெட். அது விளங்காம, இப்ப உதாரணத்துக்கு நாங்கள்லாம் மோட்டர் சைக்கிள்ல போனாக்கள் தானே, நாங்கள் எல்லாம் சைக்கிள்ல போனாக்கள் தானே, நாங்கெல்லாம் மாங்கோட்டையை அடிச்சு கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தாக்கள் தானே சொன்னாங்க. சாதாரணமா என்ன சார், இப்போ ஒரு இந்தியா வந்துட்டோம்ன்றதுக்காக வாடகை கார்ல போய் காலில் செருப்பு இல்ல சப்பாத்த வடிவா மினுக்கி கொண்டு போய் ரெக்கவர்மெண்ட் இல்ல. இந்தியா வந்ததுக்காக குத்தி முறிய வேணுமெண்ட் இல்ல. அத கனவேருக்கு அது விளங்குறேன். நாங்கள் இருக்கிற இப்ப இந்த இந்தி போஸ்ட்ன்றது இந்த மக்களுடைய இந்த இதுன்றது ஒரு சின்ன ஒரு விஷயம். அதாவது ஒரு அகாடமியாவா வாரது கஷ்டம். உதாரணத்துக்கு ஒரு மாஸ்டர்ஸ் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர்ஸ் இன் ஏதாவது ஒரு பாடம் உண்டு. இப்ப MBA என்னுடைய நண்பன் ஒருத்தன் கதிரேசபிள்ளை தர்ஷனன், MBA என்னோட ஸ்டார்ட் பண்ணுவான். நான் DBA செய்ய இருந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்னுடைய நண்பன் அது PAMல முடிச்சிருக்கான். ஸோ ஹீ ஒன்லி நியூ தட், அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கோர்ஸ் எவ்வளவு முடிக்கிறேன். ஒரு அகாடமிக் ப்ரொஃபஷனலா வாரது, ஒரு MBA முடிக்கிறது இவ்வளவு கஷ்டம்ன்றது அது கஷ்டம். ஆனா நீங்க ஒரு உண்மையான ஆளா இருந்தா சமூகத்துல ஒரு நல்லவன் பேர் எடுக்கிறதுக்கு கரணாச்சுதான். நீங்க பொய்யானவனா இருந்தா நல்லவன் நல்ல பேர் எடுத்திருந்தா அது 6 மாதத்துல போயிடும், 3 மாதம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 600 நாட்கள் போயிருக்கு, கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு கிட்ட வருது. இப்ப உங்களுக்கு தெரியும் வடிவாவே இந்த வரைக்கும் இது 500 சொச்ச நாட்கள்ல இருந்தது. இந்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தோட கிட்டத்தட்ட 2 வருடங்களை தாண்டுற டைம் இருக்குது. நான் என்ன எல்லாருக்குமே தெரிய வேண்டி வந்தேன். ஆனா இந்த வரைக்கும் என்னோட குளறி நாட்கள், என்னோட சண்டை பிடிச்சா கொஞ்சம் ஓடுற முன்னுக்கு ஜோதிச்சு போயிருப்போம். தம்பிராசா இப்படி தெளிசுங்கிறது இவே எல்லாம் காலப்போக்குல வெள்ளத்துல அடிச்சுட்டு தான் போய் கொண்டிருக்கணும். நான் அதே இடத்துலதான் நிக்கிறேன். அதான் சில பேர் எழுதிருப்பேன் பேஸ்புக்ல, நீங்கள் எரிஞ்ச கல்ல எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு அவன் கோட்டையை கட்டி கொண்டு நிக்கிறான். அது என்னென்றால் நான் அதையும் சொல்றேன். நான் ஒரு ட்ரக்ல நிக்கிறோம் என்றால் எனக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு படம் ஒன்றை கீறித்தான் ஆக வேணுமெண்டா எத்தனையாயிரம் பிழைச்சாலும் கிழிச்சு கீறிட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் நினைக்காத மாதிரி ஒரு பெட்டரான ஒரு குவாலிட்டியான ஒரு படம் ஒன்றை கீறி முடிக்கும் வரைக்கும் அது 1000 தரம். உதாரணத்துக்கு ஒரு ஆள்கிட்ட ஃபேஸ கீறுறா 100ல 10% தான் அப்படியே கீறுறாங்க. சோ திரும்ப சிற்றம் கைப்பழக்கம் என்று சொல்வார்கள். திரும்ப கீறி நான் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் ஆசைப்பட்டதை விட பெட்டரான ஒரு பிக்சர் ஒன்று கீறி முடிச்சுட்டு தான் அதை நிப்பாட்டேன். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனக்கு அப்படி ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. ஒரு விஷயத்த செய்ய வேணுமெண்டா அதை செஞ்சது தான் அடுத்த வேலை. அது முந்தி இருந்தே அப்படித்தான், சின்னல இருந்து அப்படிதான். ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுற இல்லை, செய்யணும்னு நினைச்சா அதை செய்து முடிச்சு போட்டுதான் அடுத்த வேலை. சோ என்ன நீங்கள் குத்தி புரிஞ்சு தூக்கி அடிச்சு என்ன கூத்தடிச்சாலும் நாங்கள் இந்த விடயத்துல இருந்து ஒரு நாளும் ஓட போறதும் இல்லை, பயந்து சாக போறதும் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு, கௌசல்யா போட்டோக்குள்ள கஷ்டப்படுத்தினீங்கள், என்ன போட்டோக்குள்ள கஷ்டப்படுத்தினீங்கள், அந்த கொத்து ரொட்டி அடிக்கிற நாங்க சாதாரண மனுஷர் நம்பிட்டு இருந்தா கொத்து ரொட்டி அடிச்சிருப்போம். அது வேற பிரச்சனை. இப்ப இந்த ஒரு சில நபர்கள் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா உன்னை சுடுவோம், உன்னை வெட்டுவோம் மட்டும் நானும் பயத்துல கவனமா இருக்கிறேன். நீங்க வெட்டிட்டீங்களாண்டா என்ன வாழால
நீங்கள் கத்தியால குத்திட்டீங்கள் என்றால் ஆகவே பயத்தோட இருக்கிறேன். அப்படி 1-2 பேர் மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறேன். நான் இந்த சம்பந்தப்பட்ட நபருடைய நண்பர்கள் Facebookல எவ்வளவு குளறி இருப்பீங்க ராசா. எங்களுடைய போட்டோக்களை வீடியோக்களை போட்டு இப்ப 4 வருடம் கஷ்டப்பட்டு நீங்கள் 200-300 ஃபாலோவர்ஸ்ல இருந்த ப்ரொஃபைல் கவிதைகளை பாடி பிள்ளைகளை கொண்டு வந்து பிலாப்பழம் வெட்டி பிள்ளைகளை கொண்டு வந்து அதுல காட்டி எப்படி முக்கிய அந்த முக்குதல் என்றது தமிழ் இப்படி ட்ரை பண்ணி நீங்கள் அந்த சேனலை உருவாக்கி வச்சிருந்தீங்க. நான் உங்களுக்கு கென்ன தடவை வார்னிங் தந்தேன், அந்த வேலை செய்யாதீங்க தம்பி. நீங்கள் ஒரு நியாயமான கருத்துக்களை போடலாம் என்றால் ஒவ்வொரு நான் கதைக்கிற வசனங்கள்ட ஒவ்வொரு துண்டுகளையும் வெட்டி வச்சுக்கொண்டு எவ்வளவு கூத்தடிச்சு நீங்கள். அது டிஃபமேஷன் அடிப்பனா இருந்தா நீங்கள் பீனல் கோட் செக்ஷன் 90 பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஆக்டுகளால பெர்மனண்டா 6 மாதம் 1 வருடம் உள்ளுக்க போற குற்றங்கள் நீங்க செஞ்சது. உங்களுக்கு சட்டம் தெரியாதனால நான் நினைக்கல நீங்கள் ஓலவெளிக்கு மேல படிச்சிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க படிப்பு முக்கியம் இல்ல. பாவம் நீங்கள் ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ஒரு வழியில உழைச்சு சாப்பிடலாம்னு யோசிக்கிற ஒரு ஒன்றப்பிரினர் உங்களை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். நீங்கள் ஒரு கடும் ஒன்றப்பிரினர். அதாவது என்னென்றால் ஒரு தொழில் முயற்சியார். சோ உங்களோட தொழிலை நாங்கள் முயற்சி செய்யறதுக்கு விட்டுருந்தாங்க. ஆனா பாவம் நீங்கள் என்னென்றால் உங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி உங்களோட ரவுடித்தனமும் உங்களோட தலைமையர் வெட்டுகள் உங்களோட மீசைகள் எல்லாத்தையும், எங்கள்கிட்ட மீசை இல்லை ஆனா நாங்க ஆம்பளை, மீசை வச்சிருக்கிறோம் எல்லாம் ஆம்பளைண்டு இல்லை. உங்களை கேட்க சரியான சிரிப்பா இருக்கு. உங்களோட வீடியோக்கள் உங்களுடைய கதைகள் கிட்டத்தட்ட லைட் எல்லாம் பண்ணினீங்களா ராசா. உங்களோட யூடியூப் சேனல வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட லைட் வேண்டி நீங்கள் முதலிட்ட. நீங்க ஒரு ஒன்றர்பிரினர்ஷிப்ல இருக்கிற இதுதான் என்னண்டா, குளறின காசுல வந்தல காசுல முதலிட்ட நீங்களா ராசா. முதலிட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்களா. பாவம் இனி அந்த லைட்டுகளை நீ எலி அடிக்கிறதுக்கு எங்கேயாவது பிடிச்சு கொண்டு ஓடினாத்தான் புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி குளரும். நீங்களும் குளருமோ நாங்களும் பாக்குறோம். எங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்குதானே. நீங்கள் ஏதோ உழைச்சி சாப்பிடணும், கொஞ்சம் காசை சாப்பிடணும். அந்த காசுல நீங்கள் எப்படி போனா ஒரு அரைப்போதல் பியர் ஒன்று அடிச்சு போட்டு அல்லது நந்தினி என்று வாங்க, ரந்தினிகள் என்று வாங்க, நந்தினியில ஒரு காப்போத்துல பண்ணி பிடிச்சு போட்டு மனுஷியோட போய் சண்டை பிடிச்சு படுத்துட்டு முடியாது. சோ நான் அதை பெருசா கணக்கெடுக்கல. என்னண்டா பாவம் நீங்களும் ஒரு வருமானம் இல்லாம வழி இல்லாம ஒன்றா ட்ரை பண்றீங்கன்னு கூட நான் அதை பேச விட்டுட்டேன். உங்களோட வீடியோக்களை நான் பார்க்கறது இல்லை, கணக்கெடுக்கணும் இல்லை. உங்களோட வீடியோக்களை பார்க்கிறாக்கள் உங்களை மாதிரியான மனநிலை உள்ளாக்கள் ஒரு கொஞ்சம் பேர் கொமெண்ட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கணும். சோ அவைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு அவல் கொரியா இருப்பீங்க என்ன. ஆனா நீங்கள் ட்ரை பண்ணி பாத்தீங்க பாவம் ராசா, உங்களோட அக்கௌண்ட் இனி ஒர்க் பண்ணாது. உங்களுடைய அக்கௌண்ட் இனி ஒர்க் பண்ண மாட்டுது ராசா. அதாவது நீங்க என்னதான் குத்தி முறிஞ்சாலும் 3 ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கிறோம். 3 ஸ்ட்ரைக் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க ராசா. 3 ஸ்ட்ரைக்கும் அடிச்சு வைக்கிறோம். ஆகவே அக்கௌண்ட் இனி எழும்பாது. சரிதானே. ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சா 90 நாள் தருவாங்க. மூடிட்டு 1.5 மாதத்துக்கு பிறகு வீடியோ போடணும், 3 மாதத்துக்கு பிறகு வீடியோ போடணும். உங்களுக்கு 3 ஸ்ட்ரைக்கும் ஸ்ட்ராங்கா அடிச்சு அதுக்கு வீடியோக்களும் தூக்கப்பட்டு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் அடிக்கப்பட்டிருக்குது, டிஃபமேஷன் ஸ்ட்ரைக் அடிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு பிறகு லீகல் கண்டென்ட் ஸ்ட்ரைக் அடிக்கப்பட்டிருக்கிறது. 3 அடிச்சிருக்கோம்னா உங்களுக்கு அது தெரியாதானே. சோ நீங்க அதுல போய் தமிழ்ல கேளுங்க, காப்பிரைட் என்னன்னு கேட்டுட்டு ராசா நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீ முன்னுக்கு இருந்தோம் திருப்பி உங்களோட மகளோட இலக்கியாவோட பேர்ல பாவம் அந்த பிள்ளை என்ன பாவம் செய்தோ தெரியாது. என்னென்றால் நாங்கள் போன பிறப்புல செய்யற பாவங்களை இந்த பிறப்புல தான் அனுபவிக்கிறது. பாவம் அந்த பிள்ளைய வச்சனி வீடியோக்களை போட்டு கொஞ்சம் அந்த சேனலை கிரியேட் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கோ. இனி குளராகோ உங்களை நினைக்க எனக்கு உண்மையாவே கவலை. எனக்கு என்னன்னு சொல்றேன், உண்மையாவே எனக்கு கவலை என்றால் நீங்கள் ஒரு வருமானம் இல்லாத ஆள். நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் படிக்கவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு முந்தி சொன்னவே நீங்கள் இந்த நேரங்கள்ல இது மழை நேரங்கள்ல வேலியில அந்த மரங்கள் வண்டி கொடுக்குறீங்களன்னு சொன்னவ. இப்ப அந்த வேலையும் செய்யலாம். மழை தானே, மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கும், வெட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த இவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி இந்த சாமத்திய வீடு சேர்ந்த வீடு அதற்கு முடிய அந்த சாப்பாடுகள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களாமன்னு சொன்னவ. அதுகளையும் செய்யலாம். அதுல நீங்கள் மிஞ்சின சாப்பாடுகள் எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுக்க நீங்களும் உங்களுக்கு வீட்டுக்கும் கொஞ்சம் காசுகள் சாப்பாடுகள் தான் இருந்தானே அதுகளை ஏதாவது செய்யலாம். இல்லாட்டி வாங்கோ, எங்களோட ஆபீஸ்ல கூட்டுற கழுவுற வேலை இருக்கு.
அது நான் உங்களுக்கு தரலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் தரலாம், ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் தாரன் ராசா. எனக்கே பாராளுமன்றத்தில் 50,000 ரூபாய் சம்பளம். ஸோ 50,000 ரூபாய் சம்பளத்துல நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் தாரன். நீங்கள் இவ்வளவுதான் செய்யணும். விடிய காலமையில ஒரு 4 மணிக்கு எழும்போணும். உங்களை ஆபீஸ்ல படுக்க விடலாம். பாய் ஒன்று தந்து, தராணி ஒன்று தந்து, நுழம்பு நெட் ஒன்று கட்டி விடுறேன். ஆபீஸ்ல நீங்க படுக்கலாம். சிரிக்காம இருக்குவீங்களா? ஆபீஸ்ல படுக்கலாம். அதுக்கு பிறகு விடிய எழும்பியப்போ ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் கூட்டி இந்த கண்ணாடியெல்லாம் எல்லாம் வடிவா துடைக்க வேணும். துடைச்சிட்டு இந்த மேச கதிரை எல்லாத்தையும் டெய்லி காலமே துடைக்கணும். ஒவ்வொரு நாளும் அது ஊத்த இல்லாடி துடைக்கணும் ராசா. துடைச்சிட்டு நீங்கள் முகமதுல கழுவி போட்டு வந்திருந்து இந்த வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன வேலையில செய்யலாம். உதாரணத்துக்கு மரக்கறி வெட்டுறது, மற்றது குப்பையில கொண்டே போடுறது, மற்ற வெளியில இலையல் அந்த பிலாப்பழம் இருக்குதானே, பிலாயில எங்க வீட்டை சுத்தி விழுந்துருக்கு. அப்ப நான் உங்களுக்கு ஒரு கம்பி ஒன்று அடிச்சு தாரேன். அதுல ஒரு பிலாயிலையா குத்துங்கோ, கொஞ்சம் டைம் போறதுக்கு பிலாயில குத்துங்கோ. குத்திட்டு கொண்டு சிரிக்காம இருங்க சரி வீடியோட. பிலாயிலேயே கொண்டே குத்துங்கோ. பிலாவிலே அப்படி ஒரு 10 மணி வரைக்கும். அதுக்கு பிறகு கார், நான் புது கார் வேண்டிடுவேன் ராசா. அப்படியாவது புதுசா நான் இப்ப மெர்சிடிஸ் பென்ஸ் அல்லது BMW, உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது நினைக்கிறேன். மெர்சிடிஸ் பென்ஸ் முக்கோணமா ஒரு லோகோ இருக்கும். லோகோன்ட்டா உங்களுக்கு விளங்குதோ தெரியல, எம்ப்ளம் பண்ணாலும் உங்களுக்கு விளங்காது. அந்த குறியீடு அந்த குறியீடு இருக்கிற கார் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டயர்ல இருந்து உள்ளுக்குள்ள இருந்து எல்லாம் கையால வடிவா துடைக்க வேணும். நீங்கள் உடம்பால தேய்ச்சி துடைச்சாலும் பரவாயில்ல எனக்கு. அதை துடையும்போ கார் துடைக்கிற வேலை டெய்லி தரலாம். வீடு அதுகள் நீங்கள் டெய்லி கூட்டி கழுவி வேலைகள் செய்ய வேணும். அது பிறகு பாத்ரூம் கழுவ வேணும். நான் வளமையா இந்த பாத்ரூம் நீட்டா தான் வச்சிருக்கிறேன். அது நீட்டா இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் டெய்லி பாத்ரூமையும் ஒருக்கா கழுவுங்க ராசா. கையால ஒருக்கா பாத்ரூமையும் கழுவுங்கோ. கழுவிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு அவ்வளவுதான் வேலை, பெருசா ஆண்டு இல்லை. அதுக்கு பிறகு நான் வார நேரங்கள்ல எழுந்து சல்யூட் அடிச்சா காணும், சேரண்டு சல்யூட் அடிச்சா காணும். அது ஒரு 10,000 ரூபாய் அப்படி அதுக்குள்ள தருவேன். உங்களோட குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே சம்பளம். தம்பிராசா ஞாபகம் வருது. குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே உங்களுக்கு நாங்கள் சம்பளம் தரலாம். சோ உங்களோட குவாலிபிகேஷன் என்னன்னு எனக்கு தெரியல. வெறும் இப்படி மீசைய முறுக்கிட்டு தலைமேற காப்பியல் மாதிரி பெட்டி திரிகிறதால உங்களுக்கு ஒருத்தரம் வேலை தர மாட்டேங்க என்ன. அதால நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் தரலாம். வேணுமெண்டா வாங்க, நீங்க என்னோட ஜாயின் பண்ணலாம். மற்றது கட்சியில இந்த கழுவுற கூட்டுற வேலைகளுக்கு ஆக்கள் ஒருத்தரும் இல்லை. சோ அதுக்கும் நீங்கள் வரலாம். அதை விட உடுப்பு துவைக்கிற வேலைகள் இருக்கு. நான் வளமையா மற்ற உடுப்புகள் துவைக்கிறேன்னா அண்டவேர் அதுகள் துவைக்கிறேன்டா எனக்கு யாராவது சேவன் இருந்தா நல்லா. சோ அந்த வேலையும் தரலாம். இனி யூடியூப் வேலை சரி வராது. இனி வேற ஏதாவது ஃபேஸ்புக்ல கத்தலாம், என்ன பத்தி கத்துப்போம். ஃபேஸ்புக்ல கத்துப்போம். நாங்கள் அதையும் லீகலா பார்த்துப்போம். ஆடாதே சொன்னா தானேடா கேட்டுங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். வேலைக்குதா தம்பி? வேலைக்கட்டு. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே.
சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறாவும் உண்டு. என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறைய உண்டு. மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே எல் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய்